உச்சநீதிமன்றமே ஒரு 6 மாதம் முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த புல்டோசர் ராஜ் நீங்கள் பண்ணுறது தப்பு. கேட்டால் பில்டிங் வந்து சரியாக கட்டல. ஆனால் யாரோட எல்லா பில்டிங்காக இருக்கும், எல்லாமே இஸ்லாமியர்கள் நண்பர்களோட பில்டிங்காக இருக்கும். அவங்க இஸ்லாமியர்கள் தெரிஞ்சால் அந்த பில்டிங்கை போய் இடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களாக கூட இருக்கலாம். அது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு பில்டிங் டீவியேஷனே இருந்தாலும் அது நீங்கள் நோட்டீஸ் கொடுங்க. அவங்களுக்கு கோர்ட்டில் வந்து முறையிடட்டும், கோர்ட் முடிவெடுக்கும். அதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த மாதிரி உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு இடம் டிஸ்பியூட் கலெக்டருக்கு போச்சுன்னா, கலெக்டருக்கு நேராக இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்னன்னு வரும், இந்த சொத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க, வஃப் மசாலா வந்து எடுத்துருங்கன்னு. ஸோ அப்புறம் டிஸ்பியூட்டில் உங்களுக்கு எப்படி கரெக்டாக ரெசல்யூஷன் கிடைக்கும்? நீங்கள் சொல்லுங்கள், கலெக்டர் வந்து முதலமைச்சர் மீறி நடந்துட முடியுமா? யோகி ஆதித்யநாத் வந்து இஸ்லாமியர்களுக்கு உதவியாக ஏதோ செய்வாரா? செய்ய மாட்டார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? பாஜக சொல்கிற பொய் செய்தி வந்து இதுக்கு முன்னாடி வந்து வஃப் போர்டே வந்து முடிவு செஞ்சிடும். அதை வந்து மேல்முறையீடு செய்ய முடியாது, கிடையவே கிடையாது. வஃப் போர்டு வந்து அதை இது சொத்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்ப்பாங்க, நிஜமே வஃப் சொத்தா இல்லையான்னு பார்த்துட்டு தீர்ப்பளிப்பாங்க. அந்த தீர்ப்பு ரெண்டு பார்ட்டியுமே ஏற்றுக்கலைன்னா உயர்நீதிமன்றத்தில் கண்டிப்பாக மனு தாக்கல் செய்யலாம். அப்புறம் உயர்நீதிமன்றம் வந்து எந்த பக்கம் நியாயம் இருக்கோ தீர்ப்பு கொடுப்பாங்க.